இறங்கி அடிப்பது தான் திமுகவினுடைய பாலிசி. கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலவீனமானவர்கள், முதியவர்கள் யாரும் இங்கெல்லாம் வர வேண்டாம். நாம் இங்கே இருப்பது போர்க்களத்தில். இந்த போர்க்களத்தில் தெம்பு திராணி இருக்கிறவங்க மட்டும் இருந்தால் போதும். பயம், அவனை அடித்தா என்ன நடக்குமோ அப்படிங்கிற எதிர்கால பயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா திமுகவினுடைய ஐடி விங்லேயே வராதிங்க. அது உங்களுக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா அவர்கள் பேசினது தான் இன்னைக்கு வைரல். பலவீனமான மனம் கொண்டவர்கள், பெற்றோர்கள் இவங்களாம் இதில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே வராது, உனக்கு இது வேலை கிடையாது, புரியுதா? இங்க இருந்தா இறங்கி அடிக்கிற மட்டும் தான் வேலை. கொஞ்சம் பழைய வீடியோ தான், ஆனா இந்த வீடியோ இன்னைக்கு டிஎம்கே ஐடி விங்கால பகிரப்பட்டிருக்கிறது. அதாவது திமுக யுத்தத்துக்கு தயாராகிட்டாங்க. திமுகவினுடைய ஐடி விங் 2.0 அந்த நிகழ்வு நடத்தினாங்கல்ல, அந்த நேரம் டிஆர்பி ராஜா அவர்கள் பேசின பேச்சு தான் அது. ஸோ விங் 2.0 இப்போ களத்தில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாமக இவங்கெல்லாம் எந்த மாதிரியான நிகழ்வுகளை தொகுக்க போகிறாங்க? இவங்களுடைய ஐடி விங் என்ன செய்ய காத்திருக்கிறது? திமுக மட்டும்தான் ஐடி விங் வச்சுருக்காங்களா? என்னப்பா உங்களுக்குலாம் ஐடி விங்கே இல்லையா? உங்கள் அரசியல் கட்சிக்கு ஐடி விங்கே இல்லையா? திமுக செஞ்ச கெட்டதை சொல்லுங்கள், நீங்கள் செஞ்ச நல்லதையும் சொல்லுங்கள். மக்கள் எல்லாத்தையும் பார்க்கட்டும். இங்கே ஒரு நபர் டாமினேட் பண்ணுற அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் நாட் அ மோனோபோலி எரா. இது ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு. இந்த மல்டிபோலார் வேர்ல்டில் தமிழ்நாட்டிலையும் மல்டிபோலார் பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதே மாதிரி பல அரசியல் புயல்கள் வீசிக்கொண்டிருக்கிறது. இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பாஜகவின் முகத்திரையை கிழிய தேர்தல் பத்திரம் உதவியுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். பாஜகவினுடைய முகத்திரை கிழிந்தது நான் இல்லைன்னா சொல்லலை, ஆனால் அது கூடவே திமுகவினுடைய முகத்திரையும் கிழிந்தது அல்லவா? அதை பற்றி ஏன் திருமாவளவன் அவர்கள் பேசலை? திருமாவளவன் அவர்கள் ஒரு பொதுவான அமைப்பை சார்ந்தவர், பொதுவான மக்களுக்காக இருக்கக்கூடிய நபர் அப்படிலாம் சொல்லி பெரிய ஒரு பிம்பம் இருக்குது திருமாவளவன் அவர்களுக்கு. அவர் இந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்களை நல்லா படித்து வச்சிருக்கார். யார் எதிர்க்கணும், என்ன நடந்தாலும் சரி உடனே விசிக தலைவர் அப்படின்னு சொன்னோன்னே பிராமணர்களுடைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுவாங்க. இல்லாட்டி அடுத்ததாக சொல்லக்கூடியது என்ன, மனு தர்ம எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு அடுத்தா பகவத்கீதை அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக வந்து சொல்வது இந்த மாதிரியான இந்த பிஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி அவங்க ஒழித்து வைக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் பார்த்தா விழிப்படைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான முகங்களை மறைத்து வைத்திருக்கிறார்கள் இதே திமுகவினுடைய நட்பு கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள், தலைவர்கள். கேட்டால் நாங்கள் இவங்களுக்காகத்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே திமுகவில், அதே உதயசூரியனில் ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பவர் என்ன மாதிரி பேசியிருக்காரு தெரியுமா? நாங்கள் இந்த மாதிரி ஆணவ படுகொலையெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத செய்திகளில் தான் வாசிச்சிருக்கோம். உண்மையிலேயே திமுகவில் தான் அவங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து, அந்த சீட்டை நிப்பாட்ட வச்சு அதில் ஜெயிக்க வைக்கக்கூடிய அந்த திறமைலாம் இருக்குது போல். கேட்டால் சோகால்டு சமூக நீதி கட்சின்னு சொல்லுவீங்களே சார். திருமாவளவன் அவர்களுக்கான நேரடி கேள்வி, இப்படிப்பட்ட ஒரு நபரை திமுகவினுடைய கூட்டணியில் நின்று ஜெயிக்க வைக்க போகிறீங்களா? அவர் பேசின பேச்சில் 1-2 வார்த்தை கேட்டால் கூட சுருக்குன்னு எல்லாருக்குமே வலிக்கும். அதுவும் பழைய வீடியோ தான். பழைய வீடியோலேயே இப்படி பேசியிருக்காரு. அப்போ இப்போ அவருடைய மனது எப்படி இருக்கும்? அவர்லாம் சமூக நீதியை காப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலே மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாது. பார்த்தீங்களா, முகத்திரை கிழிந்தது அங்கே எல்லாருக்கும் அப்படிங்கிறதையும் மக்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த முகத்திரையை மூடுவதற்கு நீங்கள் என்ன பாடுபடுறீங்க அப்படிங்கிறதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்லதை விதைத்தீர்கள் என்றால் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் நல்லதை நடத்த வைக்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அடுத்ததாக பிஜேபியினுடைய அந்த ரோட் ஷோ தான். சொல்லப்போனால் எதிர்கட்சிகள்லாம் சொல்கிற மாதிரி பிஜேபியினுடைய ரோட் ஷோ கொஞ்சம் டம்மியாக தான் இருந்துச்சு. அதுலேயும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டி இருக்கலாம். இந்த பக்கம் முருகன் அவர்கள், அந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள், நடுவில் மோடி அவர்கள், பின்னாடி எங்கேயோ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை முன்னிலையில் நிறுத்தியிருந்தார்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ரோட் ஷோ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு பின்னாடி கூட்டங்களை வர வைப்பதற்காக நிறைய பேர் ஓடோடி வந்து கூட்டம் இல்லாத இடங்களில் வந்து நின்றார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர்கள் அவங்களுடைய குற்றச்சாட்டை ட்விட்டர்லாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு வீடியோலாம் பரப்பிட்டு இருக்காங்க. இதற்கு பாஜகவினுடைய கட்சிக்காரர்கள் என்ன பதில் வச்சிருக்கீங்க? உண்மையா பொய்யா? நீங்கள் பதில் சொல்லலைன்னா அது உண்மைன்னு ஆயிரும், பதில் சொல்லிட்டீங்கன்னா பொய் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணலாம். இதுக்கு மேலே உங்கள் கையில் நான் விட்டுட்டேன். அடுத்ததான் சேலத்தில் நடைபெறக்கூடிய பாஜகவினுடைய கூட்டம். கரெக்டாக நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது இன்று 19ஆம் தேதி விடிய காலம் 2 மணி.
இந்த 2 மணிக்கு உட்காந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா நாளைக்கு எங்கேயோ நான் ட்ராவல் பண்ண போகிறேன்னு அர்த்தம். அப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை நான் பார்க்குறேன். சேலத்தில் நடக்கக்கூடிய பாஜக கூட்டத்தில் பாமகவினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் பங்கெடுப்பார் அப்படிங்கிறது தான். அப்போ அன்புமணி அவர்கள் பங்கு பெற்றார் அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பங்கு பெறுவார் அப்படிங்கிறது தான். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பங்கு பெறுகிறார்களா? எஸ். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த கொஞ்சம் பேர் நான் பாமக விட்டு விலகுகிறேன் அப்படின்னும், சில நபர்கள் இன்னைக்கு இது தெரியாது, எதிர்காலத்தில் இது புரிய வரும் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. சரி, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு விலகுகிறார்கள்? ஏன்னா சாதிவாரியா கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க பாட்டாளி மக்கள் கட்சி, சாதிவாரியா கணக்கெடுப்பு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க பாஜக. 2 பேரும் கூட்டணி வச்சிருக்காங்களே, அதை நினைச்சா கண்டிப்பா கொஞ்சம் சங்கடம் வரத்தானே செய்யும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததா துரை வைகோ அவர்கள் தான். வைகோ மதிமுக அப்படின்னு சொல்றதே அந்த கட்சி ஏன் தொடங்கப்பட்டுச்சு? ஏய், எங்க பாரு ஒரே மாதிரியான தேர்தல் தான், ஒரே மாதிரியான கட்சி தான், குடும்ப அரசியல் நடந்துட்டு இருக்கு, அப்பா மகன் பேரன் இப்படின்னு சொல்லி குடும்ப அரசியலை எதிர்த்து தான் மதிமுக தொடங்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அதே மதிமுக ஒரு சீட்டுக்கு திமுக போய் நின்னாங்க. அந்த ஒரு சீட் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? துரை வைகோ அவர்கள் போட்டி போட போகிறாங்க. துரை வைகோ அவர்கள் என்ன வாரிசு அரசியல் இல்லையா? இல்லை வைகோ அவர்கள் இந்த வாரிசு அரசியலை எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னாரே, அவர் கொள்கையை மாற்றி விட்டாரா அப்படிங்கிற பெரும் கேள்வியை தமிழக மக்கள் உங்ககிட்ட நான் விதைச்சிட்டேன். இதுக்கு மேலே பதிலை நீங்களே சொல்லிக்கோங்க. அடுத்ததா மக்கள் நீதி மையம். நிறைய பேர், அதுவும் குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள் தான் இது மக்கள் நீதி மையம் கிடையாது, மக்கள் மீதி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திமுக இந்த மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் உள்ளே இழுத்துட்டாங்க. அதன் பிறகு கொஞ்சோண்டு நபர்கள் தான் இருந்தாங்க. இப்போ அதுலேயும் கொஞ்சம் பேர் மறுபடியும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இணைந்து விட்டார்கள். எகெயின் மக்கள் நீதி மையத்தினுடைய ஒரு நல்ல எடிட்டர் கிடைச்சிருக்காரு போல. மக்கள் நீதி மையம் சார்பாக ஒரு போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக 3 நாளைக்கு முன்னாடி வெளியிட்ட போஸ்டரை காப்பி பேஸ்ட் பண்ணி, கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி கொஞ்சமாக டிஜிட்டலைஸ்டாக பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. நாம் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுப்பது ₹1, திரும்ப நமக்கு கிடைப்பது 26லேருந்து 29 காசு. இது சரியா மத்திய அரசாங்கமே அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இதற்கான பதிலை அண்ணாமலை அவர்கள் கூறுவார்களா, இல்லை ஆல்ரெடி கூறியிருக்கிறார்கள் என்றால் எந்த மாதிரியான பதில் அப்படிங்கிறதையும் உங்களுடைய அந்த சாய்ஸாகவே விட்டுடுறேன். இப்போ டோட்டலாக உங்களுக்கு நான் எத்தனை சாய்ஸ் கொடுத்துருக்கேன்? 4 சாய்ஸ். இந்த 4ஐயும் நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற இந்த கேள்வியை உங்கள் மனசில் விதைப்பதும், யார் எப்படி போலியாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதை பொறுத்து முடிவுகளை எடுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் தான். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது கூடவே ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.